வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை எப்பொழுது உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும், இது குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோ பதிவின் மூலமாக நாம் பார்க்க இருக்கோங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை அப்படின்றது அடுத்த 10 நாட்களில் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்க இருக்கிறார்களா? ஸோ விவசாயிகளுக்கு கிடைக்குமா? வங்கி கணக்கில் இந்த 2000 ரூபாய் எப்பொழுது கிடைக்கும்? இது குறித்து சில முக்கியமான தகவல்கள் நமக்கு அறிவிக்கப்படுகிறது. ஸோ அவங்க என்ன அப்படின்னு சொன்னால், பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனாவின் சமீபத்திய தகவல்களின் அடிப்படையில் இந்த பிஎம் கிசானுடைய திட்டம் செயல்பட்டு வருது. ஸோ கிட்டத்தட்ட 9 கோடி விவசாயிகளுக்கு இந்த 6000 வருடத்திற்கு 6000 ரூபாய்க்கு உண்டான நிதி உதவி, 9 கோடி விவசாயிகளுக்கு இந்த 6000 நிதி உதவியை வழங்கிட்டு வரதா தகவல்கள் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ மக்களும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டைமில் இந்த பிஎம் கிசானுடைய சமீபத்திய தகவல் திட்டத்தின் அடிப்படையில் ஆண்டுக்கு 6000 நிதியுதவி 22 தவணைகள் வழங்கியாச்சு. இந்த 23வது தவணைக்காக மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்பொழுது இந்த 23வது தவணை, அதாவது இந்த ஜூன் மாதம் 18ஆம் தேதிக்கு இருந்து 28ஆம் தேதிக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் பண வரவு அப்படின்றது இருக்கும் அப்படின்றது மக்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு அறிவிப்பு. ஸோ கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம் 28ஆம் தேதிக்கு முன்னதாக உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் பண வரவு அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். இந்த ஜூன் 28ஆம் தேதிக்கு முன்னாடி, அதற்கு முன்னாடியே இந்த இகேஒய்சி உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அனைத்துமே ரெடியாக வச்சுக்கோங்க. பிஎம் கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தில் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் ஆண்டுக்கு 6000 நிதியுதவி பெறுகிறார்கள். தலா 2000 வீதம் 3 தவணைகளாக இதுவரை விவசாயிகளின் கணக்கில் 22 தவணைகள் செலுத்தப்பட்டிருக்கு. 23வது தவணை வர இருக்கு. 22வது தவணை மார்ச் 13, 2026 அன்று நரேந்திர மோடி குவஹாத்தியில் வெளியிட்டார். ஸோ 23வது தவணைக்காக அனைவருமே காத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 22 தவணைகள் வழங்கப்பட்டு 3 மாதங்கள் ஆகி இந்த 23வது தவணை எப்பொழுது விவசாயிகளுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு சில முக்கியமான தகவல்கள் அனைவருக்குமே எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த கடந்த ஆண்டுகளில் வழக்கப்படி இந்த தவணைகள் விளக்கமாக பிப்ரவரி, ஏப்ரல், ஜூன் மற்றும் ஆகஸ்ட், ஜூலை ஆகிய மாதங்களில் நம்பகமான அறிக்கையின்படி 23வது தவணையானது இந்த ஆண்டு ஜூன், ஜூலை மாதங்களில் விவசாயிகளை வங்கி கணக்கில் சென்றடைய வலுவான வாய்ப்பு இருக்கு. இது தொடர்பாக அரசு இதுவரை எந்த விதமான அதிகாரப்பூர்வமான அப்டேட்டையும் தமிழக அரசு வெளியிடலை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாங்க. ஸோ ஜூன் 18ஆம் தேதியோ அல்லது ஜூலை முதல் வாரத்திலேயோ இதற்குண்டான ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை வெளியிடுவாங்க அப்படின்றது எல்லோர் மத்தியிலுமே எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ விவசாயிகளுக்கு உண்டான ஒரு முக்கியமான அறிவிப்பு அப்படின்னா, ஸோ உங்களுடைய இகேஒய்சியை புதுப்பித்து கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இகேஒய்சி புதுப்பிக்கல அப்படின்னா உங்களுக்கு வங்கி கணக்குலேருந்து பண வரவு வராது, ஓகேங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கை சரிபார்க்கவும் கணக்கு செயல்பாட்டில் இருக்க வேண்டும். ஆதாருடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே சரியாக இருக்கணும். தவறான நகல் அல்லது பதிவின் காரணமாக தவணை செலுத்துவதில் சிக்கல்கள் ஏற்படலாம். ஸோ பிஎம் கிசானுடைய 23வது தவணை எப்போ வரும்னா ஜூன், ஜூலை மாதங்களில் கண்டிப்பாக வந்துடும். தொகை 2000. ஸோ மொத்தமாக ஆண்டுக்கு 6000 இகேஒய்சி பண்ணால் மட்டும்தான் இந்த சலுகை தொகையை உங்களால் பெற முடியும். பயனாளிகள் நிலை எவ்வாறு pmkisan.gov என்ற இணையதளத்தின் மூலமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தவறான தவறுகள் கடிப்பிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளவும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஸோ தவணை தொகை எப்பொழுது கணக்கில் வரணும்? ஆதார் இணைப்பு இல்லாதது, தவறான வங்கி விவரங்கள் அல்லது இரட்டை பதிவு போன்ற காரணங்களால் தவணை தொகை செலுத்துவதில் சிக்கல். இல்லைன்னா இகேஒய்சி உங்களுடைய டிபிடியில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதுலேயும் உங்களுக்கு சிக்கல்ங்க. எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த பிஎம் கிசானுடைய 23வது தவணை வராமல் போயிடும். இது எல்லாமே இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.